ஒரு சமுதாயம் ஒரு மனிதனுடைய இயல்புத்தன்மை, அதாவது குவாலிட்டி ஆஃப் மனுஷன், அவங்க எப்படி இருக்கணுன்றது உங்க அபிப்பிராயம் என்ன? இருக்கவே முடியாதுமா. இந்த காலகட்டத்தில் குவாலிட்டியெல்லாம் இருக்க முடியாது. குவாலிட்டி மாதிரி இருப்பான். ஜவுளி கடைக்கு போனீங்கன்னா 100 புடவை எடுத்து போடுறான், நல்ல குவாலிட்டின்னு. அந்த புடவையை பார்த்தா குவாலிட்டியே இருக்காது, ஆனால் தக்கன்னு இருக்கும். இன்னி சமுதாயத்தில் இருக்கிற மனிதன் அப்படி தான், மனசுல சரியில்லை, ஆனால் வேலை தக்கன்னு இருக்கிறான். அதனால குவாலிட்டியான மனிதனை இப்போ பார்க்கறது ரொம்ப கடினமா. அது ஒரு காலம் போயிடுச்சு. ஒரு 50 பேர் கட்ட வந்தான்னா ஒரு 100 பேர் நல்லவன் இருந்தான். இப்போ 100 பேர்ல 99 பேர் கட்டவனாகிறான், ஒருத்தன் நல்லவனாகிறான். ஒருத்தன் நல்லவனுடைய செயல் வெளிப்பட முடியாது. அது மாதிரியான உலகம். அதனால சமுதாயத்தை பற்றி நான் பேசக்கூடாது, எனக்கு அது வேலையும் கிடையாது. ஏன்னா அரசியல் அந்த நான் சமுதாயத்தை பற்றி பேசினுக்கலாம், சமூக சிந்தனையாளனா தான் சமூகத்தை பற்றி பேசினுக்கலாம். நான் இது ரெண்டுமே அப்பாற்பட்டவன். நான் கடவுளை பற்றி ஏதோ கத்திங்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. மனதினால் ஆட்கொள்ளப்பட்ட இந்த மனுஷங்களை பார்த்தா பாவமா இருக்கு. இவங்களெல்லாம் எப்படி என்ன பண்ண போற? சரி, பாவமா இருக்கு. இப்போ ஒரு கோவிலாண்ட போனோம்னா, சர்ச்சையாண்ட போனோம்னா, இந்த பக்கம் ஒரு 50 பேர் உட்காந்துக்கிறான், அந்த பக்கம் ஒரு 50 பேர் உட்காந்துக்கிறான். நமக்கு பாவமாகுது. உடனே இந்த 50 வா நீ ஒரு கோடி, உனக்கு ஒரு கோடி தரேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? திருவண்ணாமலை கோயிலாண்ட போனீங்கன்னா ஆயிரக்கணக்கில் ஒவ்வொருத்த கழுத்துல பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் இருக்கும் பொழுது உத்ராட்சம் அவ்வளோ பொண்ணு பிச்சை எடுத்துன்னுக்குறான். சரி, அவனெல்லாம் கூப்பிட்டு இப்பெல்லாம் கோயிலாண்ட பிச்சை எடுக்கக்கூடாது, கடவுள் இருக்கிற இடத்துல நீ பிச்சை எடுக்கலாமா, வாடா உனக்கு ஒரு 2 வீடு, உனக்கு ஒரு 2 கார் தரேன்னு சொல்ல முடியுமா? அதனால சும்மா பாவப்பட்டு பயனே கிடையாது. 10 ரூபாய் கூட கொடுக்க மாட்டான், ரொம்ப பாவப்படுவான். உலகத்தை பற்றி 10 லட்சம் கொடுப்பான், பாவத்தை பற்றியே யோசிக்க மாட்டான். அதனால வாயால பாவத்தை பேசியோ கண்ணால பாவப்பட்டோ பயனே கிடையாதுமா. செயலால செய்ய முடியுமா? முடியாது. அதனால அதை பற்றி பேசக்கூடாது. பொருள் சார்ந்த மனிதர்களை பற்றி இல்ல, மனம் சார்ந்த மனிதர். மனம் சார்ந்த மனிதன் யார சொல்ல முடியும்? மனம் இல்லைன்னா மனிதன ஒருத்த இல்லையம்மா. அவங்களுக்குள்ள மாற்றத்தை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மனம் சார்ந்த மனிதன் தான். அதனால்தான் நான் சொல்லியிருந்தேன், 6 அறிவுன்னு சொல்றான் மனுஷன். 6 அறிவோட வாழல. 6 அறிவா இருந்தா அவன் கடவுளுக்குள்ள பாதி ஆயிடுவான். அவன் இவன் மிருகத்துல பாதியா இருக்கிறான். இவனுக்கு ஏது 6 அறிவு? 3 அறிவு. தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து ஒச்சி இச்சி நிகழ்ந்து வந்து வெளியே ஊந்துட்டான், சக்தியால வந்து விழுந்தான். அப்புறமா அவன் குழந்தையா வளர்றான், அது ஜீவனா வளர்றான். அதுக்கப்புறம் வளர்ந்த உடனே மனசு வீடு வாசல் பண்ணி மனைவி மக்கள் வந்துடுறான், மனசோட வாழறான். இந்த மனம் போனவன பிணமா போறான். அப்போ சக்தியா பிறந்தான், ஜீவனா வளர்ந்தான், மனமா வாழ்ந்தான், பிணமா போனான். எங்க 6 அறிவோட வாழ்ந்தான்? எங்கம்மா வாழ்ந்தான்? சொல்லின்னு இருக்கிறோம், ஏமாத்தின்னு இருக்கிறோம் நம்ம உலகத்தை. எனக்கு 6 அறிவுங்க, என்ன மாதிரி அறிவாளி யாரும் இல்லைங்கன்னு சொல்லி ஏமாத்தின்னு இருக்கிறோம். உண்மையை சிந்திச்சு பார்த்தா ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 அறிவு தாம்மா. 6 அறிவு மனிதனானா ஆண்டவன் ஆயிடுவான், பாதி ஆண்டவன்ல ஆயிடுவான். அவனுக்கு தெரிஞ்சதுதான் இரக்கம், தர்மம், அது மட்டும்தான் தெரியும் அவனுக்கு, வேற எதுவும் தெரியாது. இவன் தான் ஊர்ல இருக்கிறதுல நான் கொள்ளடிக்கணும், அறிவாளி நான் என்றான். அப்புறம் எப்படி அவன் பெரிய மேதன்னு சொல்ல முடியும்? அதனால இன்னைய சமுதாயத்துக்கு நம்ம அறிவுரையெல்லாம் சொல்ற அளவுக்குலாம் நமக்கு அறிவு இல்லை முதல்ல. ஏன்னா பெரிய பெரிய அறிவாளிலாம் இருக்கிறாங்க வெளியே. நம்ம என்னதான் அவங்களுக்கு போய் அறிவை சொல்றோம்? நம்ம அறிவை சீர்படுத்தின்னு போயிட்டா நமக்கு அதுவே புண்ணியம், பெரும் விஷயம். இன்னொருத்தரை போய் அறிவாளி ஆக்கிறத விட நம்ம அறிவாளியை நம்ம அறிவை நம்மளே திருத்திக்கினா அதுவே நல்லது. ஏன்னா இந்த உலகத்தை மாற்ற இது வரைக்கும் ஒரு கொம்பனும் பிறந்ததில்லை இல்லையா? திருவள்ளுவர் 2150 வருஷத்துக்கு முன்ன வந்தார். எந்த வேத நூலும் திருக்குறள் இருக்கிற மாதிரி கிடையாது. எத்தனையோ வேத நூல் இருக்குது உலகத்தில், பெரிய பெரிய வேத நூல்னு புகழற வேத நூல்லாங்குது. ஆனால் திருக்குறள் மாதிரி ஒரு வேத நூலே கிடையாது. திருக்குறள் மாதிரி ஒரு பகவத்கீதை கிடையாது. திருக்குறள் மாதிரி ஒரு குரான் கிடையாது. திருக்குறள் மாதிரி ஒரு இது பைபிள் கிடையாது. இதெல்லாம் மனிதன் வாழறதுக்கு வழிவகுத்து வச்சுக்குது. ஆனால் அதில் கடவுளை அடையிறதுக்கு வழிவகுத்து. ஆனால் எவனாலையும் வாழ முடியாது, படிக்க முடியும். இன்னைய வேத நூல்கள் எல்லாம் படிக்க முடியும், கடவுளை அறிய முடியாது. கடவுளை அறியணும்னா வேத நூல்ல இருந்து அறிய முடியாது, உன்னால உன் மனசால மட்டும்தான் அறிய முடியும். ஆனால் அவன் அதை விரும்புறது இல்லை. அப்புறம் எங்கேருந்து கடவுளை அறிய?
இவனுக்கு எங்கே 6 அறிவு வருது? அதனால் சாத்தியம் இல்லாத விஷயம். இறைவனோட கலக்கும்போது ஒரு பேரின்பம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சித்தர்கள் பாடல்களில் ஏதாவது தெளிவாக விளக்கியிருக்காங்களா நமக்கு? அந்த பேரின்பம்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு? நீ அதில் போய் ஒரு விஷயத்தை நீ உண்மையாக உணரணும்னா 1000 பேர் 1000 சொல்லியிருப்பாங்க. அதை நீ தெரிஞ்சுக்கணுன்னா நீ போய் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். நீ போய் பார்க்காத அதை கடவுளை பற்றி ஏதாவது யாராவது விளக்க முடியுமா? இல்லை, விளக்க முடியாது. இருந்தாலும் அவங்க பாடல்களை ஏதாவது விளக்கியிருக்காங்க. 1000 பாடல் இருக்குது. ஆனால் சித்தர்கள் பாடலை எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆன்மீகவாதி உலகத்தில் இங்கே யாரும் கிடையாது. ஏன்னா சித்தர்கள் பாடல் வந்து 10,000 பாடல் தான், ஒரு 10 பாடல் தான் தெரிஞ்சிக்க முடியும். மீதி பாடலாம் அவங்களால தான் விளக்கம் சொல்ல முடியும், எல்லாராலையும் விளக்கம் சொல்ல முடியாது. சரிங்க சாமி. 3000 பாடல் எழுதிக்கிறார் திருமூலர், விளக்க உரை எழுதிக்கிறாங்க, ஆனால் செட் ஆகலை. அதனால முதல்ல அதெல்லாம் தேடி என்ன பண்ண போறீங்க? இல்லை, இப்போ உபதேசம் வாங்குறதே வந்து உபதேசம் வாங்கி முதல்ல உங்களை தேடுங்க. நீங்க யாருன்னு ஆராயுங்க, உங்க மனசை ஒரு நிலையில நிறுத்துங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் தேடுங்க. அப்போதான் இதெல்லாம் உபயோகமாகும் உங்களுக்கு. இப்போ போய் அதில் கையை வச்சிங்கன்னா உங்களை மறந்துடுவீங்க. அதையே தான் பேப்பராக தேடின்னு தெரிவிங்க. இன்பம்ன்றத அவன் அனுபவிக்கிறது பேரின்பமா சிற்றின்பமான்றத எடுத்து காட்டுறது இல்லை. எப்படி இருக்குன்னு கேட்டால் எப்படி அது? இந்த பொருள் மாம்பழம் இப்படி இருக்கும்பான்னு காட்டலாம், கொய்யாப்பழம் இப்படி இருக்கும்பான்னு காட்டலாம், ஆப்பிள் இப்படி இருக்கும்பான்னு காட்டலாம், பிரியாணி இப்படி இருக்கும்னு காட்டலாம். இன்பத்தை போய் எப்படி இருக்குன்னு யாரும் எவனால் காட்ட முடியும்? அவன் அனுபவிச்சால் மட்டும்தான் தெரியுமே தவிர மற்றவனுக்கு காட்டுற பொருள் இல்லை அது இன்பம். அதனால அது எப்படி இருக்கும் ஏதா இருக்குன்னு கற்பனைக்கெல்லாம் போகாதீங்க, நீங்க அனுபவிச்சு பாருங்க எதையுமே. அப்பதான் உங்களால உணர முடியும். எவன் சொன்னாலும் கேட்காதீங்க. நீங்க நான் அனுபவிக்கணியா, அதை உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கினியா அப்படின்னு நீ பயணம் பண்ணு. அப்பதான் உன்னால உணர முடியுமே தவிர அவர் சொன்னாருங்க இப்படி இருக்கனாருங்க இவர் சொன்னாருங்கன்னா எவராலையும் சொல்ல முடியாது. அத்தை கடவுள் எப்படி இருக்கிறாரு? ஜோதி வடிவமா இருக்காரு. யார் சொன்னது உனக்கு? நீ பாத்தியா? நான் பார்க்கல. சொன்னது தானே. ஆன்மா எப்படி இருக்குது? ஆன்மா தான், நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. நான் சொன்னதை விட்டுடுப்பா. நான் பார்த்ததில்ல. நீ பார்க்கல, நீ முதல்ல அதை பாரு, அப்பதான் அது இதெல்லாம் தெரியும். அதையே பார்க்காது இதெல்லாம் தெரியாது. ஏன்னா அதெல்லாம் பெரிய விஷயம். பேரின்பன்றது பொண்டாட்டி புள்ள சொத்து சொகம் தொழில் எல்லாத்தையும் இழந்தாதான் பேரின்பம் கிடைக்கும். சிற்றின்பம் இங்கே வாழும்போதே கிடைக்கும். நீ எதை விரும்புறியோ அதுக்கேற்ற மாதிரி நீ மாறணும். விடுவானா எனக்கு பொண்டாட்டி வானா, இனிமேல் நான் பேரின்பத்தை அடையணும், எனக்கு சொத்து சுகம் எது வேணா எல்லாத்தையும் எழுதி யாருக்கிட்ட கொடுத்துடணும். அப்பதான் பேரின்பத்துக்கிட்ட போக முடியும். பொண்டாட்டி கூட புள்ள கூட அம்மா கூட அப்பா கூட தொழிலில் வாழ்ந்துக்கின்னு பேரின்பம் அடையினா ஒரு போதும் அடையாது, ஏமாத்திக்கணும் ஒன்றா இருக்கலாம். எவந்த கொம்பனாலையும் அடைய முடியாது. விவசாயத்தில் வந்து ஒரு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து விவசாயம் செய்யும்போது அந்த விவசாயம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்குது. சரி. விதை நெல் நம்ம விதைக்கிறோம், அந்த விதை நெல்லும் செழிப்பாக வருது. சரி. அதுபோல் இந்த உண்மையான இந்த ஆன்மீக பயணத்தில் வந்து குடும்ப வாழ்க்கை வந்து ஈடுபடலாமா? அதாவது தாம்பத்திய உறவு இந்த உபதேசம் வாங்கின பிறகு எல்லாரும் தாம்பத்திய வாழ்வு இல்லாமல் வாழவே முடியாது. கணவன் மனைவியா சும்மா ஒன்றா ஏமாத்திக்கின்னு இருக்கலாம். எனக்கு என் மனைவி அந்த தொடர்பு இல்லைங்க, நான் ஆன்மீகத்தில் போன பிறகு அவங்களுக்கு எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கின்னு இருக்கலாம். ஆனால் நிஜத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல இருந்தால் தாம்பத்தியம் இல்லாமல் வாழவே முடியாது. கணவன் மனைவி வாழ்ந்து தான் ஆகணும். இந்த விவசாயம் கிராமத்தில் ஒரு பழமொழி தெரியுமா? சும்மா வந்த மாட்டை நல்லாவில் கட்டி ஓட்டேன்னிட்டு. அது மாதிரி என் மனைவி தான் நீட்டு தாம்பத்தியம்னிட்டு ஒரு மாதத்துக்கு 30 நாள் போகக்கூடாது. அது தாம்பத்தியம் இல்லை, அது வெறி. தாம்பத்தியன்றது மாதத்துக்கு 2 வாட்டி போகணும், கூடலாம், தப்பு இல்லை. அதனால் ஆன்மீகம் பாதிக்காது. ஆனால் நான் அன்னாட போவேன் என் மனைவி தானே எனக்கு போனீங்கன்னா ஆன்மீகமே வராது. அதனால் அது மாதிரி போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க. குழந்தை 3 வயசு குழந்தை ஒன்று இருக்கட்டும். இன்னொன்று குழந்தை வந்து பெற்றுக்கலாமா வேணாமான்னு கூட சொல்லிட்டு அது உங்கள் சொந்த விஷயம். காப்பாற்ற தைரியம் தான் பெற்றுக்கோ.
ஒருத்தர் 5 பேத்துக்குனாங்க, ஒருத்தர் 10 பேத்துக்குனாங்க. உன்னோட குழந்தையே வேணும் கல்யாணம் ஆன அன்றைக்கே பேசி அக்ரிமெண்ட் போடுறாங்க. நம்ம 6 வருஷத்துக்கு குழந்தைய பேத்துக்கூட நிறைய துட்டு சம்பாதிச்சு சேர்த்த பிறகு தான் ஒத்துக்கணுன்ட்டு. அது அவங்கவுங்க சொந்த விஷயம். இதெல்லாம் நான் சொல்கிற வேலை இல்லை, எனக்கு அந்த வேலையும் இல்லை. சந்தேகம் உனக்கு 1000 சந்தேகம் வரும். இங்கே ஆன்மீக சந்தேகம் தான் வரணும். உன் வீட்டு சந்தேகம்லாம் அதுக்கப்புறம் அதான் ஒரு குழந்தையோட ஆன்மீகத்தை தொடரலாமா இல்லை இன்னொன்று? அது 9 கூட பெற்றுக்கம்பா. ஆன்மீகம் போனோன்னு உனக்கு தைரியம் இருந்தால் 9 கூட பெற்றுக்கோ. இல்லை நீ ஒரு குழந்தை மேலேயே நீ மூழ்கி போனீங்கன்னா அந்த ஒன்று கூட ஆன்மீகம் யூஸ் ஆகாது போயிடும். உன் மனசை பொறுத்து தான் ஆன்மீகம். அது நான் சொல்லி கொடுக்கறதால வர்றதில்லை, நீங்கள் பயணம் பண்ணுறதை பொறுத்து தான் வரும். நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்த